உண்மை. நாங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கணும்? அப்போ ஒரு தலைமறைவாக இருக்கிறாங்க நக்சலைட்டா? நீங்கள் சொல்கிறது நிர்மல் அண்ணையும் புஷியானந்தன் சொல்கிறீங்க. அவங்களாம் நக்சலைட்டா, தீவிரவாதிங்களா? வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க 15 நாள் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அப்போ அந்த காவல்துறை லட்சணம் எப்படி இருக்குன்றத பாருங்க. இல்லை, ஊடகங்களில் வந்து இவங்க வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க, அதன் பிறகு இப்போ தான் கட்சி அலுவலகமே திறக்குது அப்படிங்கிற மாதிரியான. ஆயுத பூஜைலாம் கொண்டாடவே இல்லை. அது ஃபோட்டோ, ஃபேக் ஃபோட்டோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆயுத பூஜை கொண்டாடி அதில் வந்து அந்த வாழை மரம் வச்சு பட்டை அடித்து மாலை போட்டதெல்லாம் எடுக்க முடிஞ்சதில்ல. அதை பண்ணும்போது எடுக்க வேண்டியதானே? ஏன் எடுக்கலை? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன வேணாலும் பண்ணலாமே. இப்போ உங்களை வேறு யார் கூடயா காட்டலாம், என்ன வேறு யார் கூடயா காட்டலாம், கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். இன்றைக்கி டெக்னாலஜி வந்துச்சுல, அது உண்மையாக பொய்யான்னு தெரியணும்ல. ஒரு 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 நிதித்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து ஒரு ஆடியோ போடுறாரு. அந்த ஆடியோவே ஏஐ ஃபேக் ஆடியோன்னு சொல்கிறாங்க அவர் குரல். அப்புறம் அப்போ அதை ஏற்றுக்கும் போது இதை ஏற்றுக்கணுமா நாங்கள்? இப்போது இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது சிபிஐக்கு மாற்றுறது. அது விசாரிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? புலன் விசாரணை வந்து விஜயகாந்த் நடித்த படமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் அண்ணா வந்து ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி உள்ள ஆள். நாங்களாம் அப்படி தான் பார்க்குறேன் அண்ணனை. ஏன்னா காத்தால ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார். ஒரு நேரம் அம்பியாக இருப்பார், ஒரு நாள் அந்நியனாக மாறிடுறாரு. ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டிக்கு அவர் ஏதாவது, ஏன்னா அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. இயற்கை வளங்களை வந்து தமிழகத்தின் இயற்கை வளங்கள் நீர் வளம், நிலவளம், மனித வளம் முதற்கொண்டும் மரவளம், மாடுகளுக்கு கூட அவர் வந்து வாழ்த்து அதாவது அவங்களுக்காக சார்பாக பேசுகிற ஒரு மனுஷன். முதல்ல என்ன பேசினார்? இதில் கரூர் போயிட்டு டெத்துகளை தம்பி குறை சொல்லி, அவர் என்னோட ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். தம்பி அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஒரு விபத்துன்னாரு. அடுத்த நாள் என்ன பேசுறாரு? விஜய் அவர்கள் அடுத்த நாள் என்ன பேசுறாரு? இல்லை, அடுத்த நாள் என்ன பேசுறாரு? அப்படியே மாற்றி பேசுறாரு. அப்போ இதுக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி தானே சொல்லணும். இப்போ அண்ணாமலை ஒன்று பேசியிருக்காரு பிரதர், அது தப்போ ரைட்டோ நிற்கிறாருல, அவர் ஆதரிச்சாரா ஆதரிக்கல, அது அப்புறம் பேசுவோம். ஆதரிச்சார், அதில் ஒரு உள்குத்து, அதெல்லாம் அப்புறம். அந்த இன்சிடென்ட் பேசியிருக்காரு. இன்றைக்கி போய் அந்த கரூர் விஷயமா கேளுங்க, என்ன சொல்லுவார்? அதே தான் சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, எடப்பாடிகிட்ட போய் கேளுங்க, அதே நிலைப்பாட்டில் இருப்பார். இப்போ இன்னுமே எடுத்துங்க, ஸ்டாலின் ஐயாட்ட போய் கேளுங்க, அவர் அதே நிலைப்பாட்டில் இருப்பார். திருமாவளவன்கிட்ட போய் கேளுங்க, அது அதே நிலைப்பார். ஆனால் சீமான் அதே நிலைப்பாட்டில் இருப்பார். உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்விக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லை. அப்போ அதனால ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். நான் மனநோயாளின்னு சொல்ல, சிஎம் சார் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, நான் மனநோயாளின்னு சொல்ல, ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு சொல்ல. சிஎம் சார்னு சொன்னால் வந்து அந்த பதவி வந்து எப்படிப்பட்ட பதவின்னு சொல்கிறாரு. காவல்துறை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இப்போ அப்போது ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காவல்துறை வந்து இங்கே இல்லாததுக்கு நானும் பார்த்தேன். சிபிஐக்கு என்ன 2 மூலையாக இருக்குது? தமிழ்நாடு அரசியல் காவல்துறைகிட்ட இல்லாத அங்கே என்ன சிபிஐ